அதை விட நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, தாத்தா உன்னை திட்டி சண்டை போட மாட்டாரு, எனக்கு தெரியும். கரெக்டா? சொல்லு. மிரட்டுற, அன்பா பேச தெரியாது. சொல்லு சொல்லுப்பா அப்படின்னு பாசமா சொல்லு. இதெல்லாம் ஒரு பேச்சா? ஒரு பாசமா பேச மாட்டேங்க. பாசங்கிறதுலாம் வந்து தானாக வராது, மனசுல இருந்துதான் வருது. மனசுல இருந்து வருது. ஆனா கோழிக்கு பேசுற வார்த்தையெல்லாம் எனக்கு பிடிக்காத ஒரு வேலை. கடாமடா கத்துவேன் பேசணும் ஒழிஞ்சு. சரி, எனக்கு அது ஓகே. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இரு, எனக்கு சந்தேகம் ஒண்ணு இருக்கு முக்கியமா. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, நீ தாத்தா வந்து உனக்கு திட்டம் அடிக்க மாட்டாரு, ஆமா போமான்னு மனசு நோவாம வச்சிருந்தாரு. நீ வந்து கத்து அது இதுன்னு பெரும்பாலும் அடி வாங்கினியாமே, ஏன் ஒரு அடி? ஏன் தப்பா? நான் திட்டுனேன், அசுகுசா திட்டுனேன். போற இடம்லாம் எல்லாச்சும் சோறு போட்டா தின்னுட்டு அங்கேயே படுத்துக்க அப்படின்னு சண்டை போட்டேன். அதுக்கு என்ன அடிச்சுட்டாரு. ஒரே ஒரு அடிதான் அடிச்சாரு. அடிச்சதுக்கு நீ ஒரு வாரம் அந்த மனுஷன் சோறுதிங்க கிடந்தாரு. நான் சோறுதிங்க கிடந்தேன்னா அவரு திங்க கிடந்தாரு. எல்லாம் என்ன கடக்கால நான் கோவிச்சுக்கிட்டு சாவ போனோம் போயிட்டா எல்லாம் அடிச்ச உடனே தற்கொலை செய்யலான்னு போயிட்டேன். உன் பெரிய மாமா சின்ன மாமா எல்லாம் துரத்திக்கிட்டு வந்துட்டாங்க, தேடிக்கிட்டு வந்துட்டாங்க. உமா காரி மட்டும் வரல. ஏன்னா அவளு ஊடு வாசம் வீட்டு கூட்ட சொல்றேன், வேலை செய்ய சொல்றேன், மாவரைக்கு சொல்றேன், எல்லாமே சொல்றதுனால அவ நாங்க எனக்கு கட்ட. அப்படி கிடையாது. நீங்க மம்மிய வந்து படிக்க, அவங்க படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருந்தவங்கள படிக்க போதுமா? 10வது போதும்னா அப்ப இருந்த நிலைமைக்கு, அப்ப நிலைமை கல்யாணம் கட்டி அனுப்பிச்சு விட்டுட்ட. நீ 10வதுக்கு பரீட்சை எழுதுறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு போனாதான் ஒண்ணுன்னு சொல்லி 10 மணி எக்ஸாம் 10:30 தான் உள்ள போயிருவாங்க. ஏண்டா அவன் அந்த பெரியவனை கொண்டுட்டு போய் ஐடில சேர்த்த. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். அது விடு. என்னன்னா அதெல்லாம் கதை ஒண்ணு கேட்டு குழப்பத்துக்கு போயா